அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுக்கு லீவ்லாம் விட்டுட்டாங்க. நான் ஊருக்கும் வந்துட்டேன். ஊருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 1 வீக்கு மேலேயே ஆகுது. ஆனா என்னால கரெக்ட்டா வீடியோ போட முடியல. அன்னைக்கு திடீர்னு மழை பெஞ்சது. சரி அன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்க வந்துட்டு மழை வந்து எப்போவா தான் பெய்யுது. ஆனா அதுவும் பெஞ்சது ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்தது. ஜில்லுன்னு அந்த காத்தோட மழை பெஞ்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. அது கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நெறைய மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு. பேஞ்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நின்றுச்சு. இங்க வீட்ல வச்சிருந்த செடியெல்லாம் கூட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த மழை சீசன்றதுனால எல்லாமே நெறைய பூவும் பூக்குது. இப்போ முல்லைப்பூ, ஜாதி பூலாம் டெய்லி ஒரு 15, 20 பூவாவது பூத்துடுது. இன்னைக்கு இங்க திருச்சியில வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த அக்சஸரீஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஃபேன்சி ஐட்டம்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு 80% ஆஃபர்ல குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இப்போ வீடியோ அப்லோட் ஆற டைம்ல அந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சிடுச்சு. நாங்க அங்க போறதுக்காக தான் நான் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போலாம் நான் ஸ்கின்னுக்கு வந்துட்டு தனியா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரிலாம் எதுவுமே செய்றதில்ல. முன்னையாவது ஸ்கின்னுக்கு வந்துட்டு அதாவது ஃபேஸ்க்கு மட்டுமாவது சோப் யூஸ் பண்ணாம கடல மாவு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா இப்போ அத கூட நிறுத்திட்டு பழையபடி சோப்பு தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்றேன். இல்லன்னா பண்ணாம அப்படியே நேரா போட்டு வச்சுக்குவேன். செம்பருத்தி செடிலாம் இப்போ கொஞ்ச நாளா நல்லா பூத்துட்ருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே பூச்சி அரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சகவ்யம்னு விக்கும் இல்லையா? அது வாங்கிட்டு தண்ணீல கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ற மாரி நல்லா தெளிச்சு விட்டேன். அது ஒரு 2 டைம் தெளிச்சு விட்டோம். ஆனா அதுக்கப்புறமே நல்லா சரியாயிடுச்சு. இப்போ நல்லா பூவும் பூக்குது. அம்மா தான் வந்துட்டு செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஹேர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மூலிகைலாம் சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்த விளாக்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு ஜுவல்லரிக்காக மட்டுமே போட்டிருந்தாங்க. ரம்ப ஊர்வசி தியேட்டர் பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கல்யாண மண்டபமா அது ஹாலான்னு தெரியல. எங்கேயோ அதில போட்டிருந்தாங்க. சரி அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அம்மா வந்துட்டு இந்த பழைய காலத்துல வாத்து டாலர்லாம் வச்சு போடுவாங்கல்ல. வாத்து டாலர், தாமரை டாலர்லாம் போடுவாங்கல்ல. அதுல வந்துட்டு வாத்து வச்ச மாதிரி டாலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இங்க போய் பார்க்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு போலான்ட்டு தான் போயிருந்தோம். இந்த தோடுலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தோடும் வந்துட்டு 50, 50 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி தோடுலாம் ஒரு 150, 200 அந்த ரேஞ்சில இருக்க மாரி இருந்தது. நாங்க இதில வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கோம். நான் கடைசியில வந்துட்டு என்னென்னலாம் வாங்கினேன்றத காட்டுறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தோணுச்சு. இந்த தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 315 போட்டிருந்தாங்க. ஆனா குவாலிட்டி வந்து பயங்கரமா நல்லா இருந்தது. ஆனா அந்த 50 ரூபீஸ்ன்னு போட்டிருந்த தோடுலாம் வந்துட்டு அந்த 50 ரூபீஸ்க்கு அவ்வளோ குவாலிட்டியா இல்ல. ஒரு சிலது நம்ம சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா இருக்க மாரி பார்த்து எடுத்தோம்னா எடுக்கலாம். இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. நான் அது அப்போவே போடணும்னு நெனச்சேன். அப்போ என்னால போட முடியல. இந்த நெக்லஸ் செட்டெல்லாம் வந்து 1250 போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இது வொர்த்தா என்னன்னு தெரியல. சும்மா நாங்க பார்த்துட்டு மட்டும் வந்தோம். அடுத்தது இந்த மாதிரியான செயின்ஸ்லாம் வந்துட்டு 150க்கு போட்டிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி யூனிக்கான பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து 350 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு நமக்கு 80% ஆஃபர் போக இருக்கிற ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸ். அதனால எனக்கு அவ்வளோ வொர்த்தா தோணல. அதனால சும்மா நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது இது மாதிரி நெக்லஸ்லாம் வந்துட்டு 250க்கு போட்டிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி தோடெல்லாம் வந்துட்டு 200 போட்டிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு ஏத்த குவாலிட்டி அதில இருந்தது. இந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா 450க்கு இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு ஏத்த குவாலிட்டியும் இருந்தது. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது இது மாதிரி பேங்கிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு 850 ரூபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இதில வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் வச்சுட்டு சின்ன சின்ன லக்ஷ்மிலாம் இருக்க மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. ஒரு ஹால் ஃபுல்லாவே வந்துட்டு போட்டிருந்தாங்க. இங்க வந்துட்டு பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலயும் இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஒரு 250, 300க்கே ஒரு நல்ல பேங்கிள்ஸ் நம்மளால வாங்க முடியும். அம்மாவுக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சது. அதனால இது வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு கடா மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பீகாக் டிசைன் மாதிரி போட்டிருந்தது. இது மாதிரி சோக்கர் செட்லாம் வந்துட்டு 150க்கே போட்டிருந்தாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது.
இந்த ஃபர்ஸ்ட் செயின் வந்துட்டு ஒரு டாலரோட ஒரு பர்பிள் கலரில் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. லக்ஷ்மி விக்கிரகம் போட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு கரெக்டாக ப்ரைஸ் தெரில. ஆனால் இது வந்துட்டு 150, 200 சம்திங்கில் தான் இருந்தது. அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் நான் ஒன்று வாங்கினேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. அந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு வெல்வெட் பீட்ஸில் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு இந்த சோக்கர் செட்டு. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே வந்துட்டு 150 தான் போட்டிருந்தாங்க இந்த செட்டே. அதனால இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். இதுலேயுமே வந்துட்டு லக்ஷ்மி இருக்க மாதிரி இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நிறைய கலர்ஸ் கூட இருந்தது. நான் வந்துட்டு இந்த லக்ஷ்மி போட்ட மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு இந்த பேங்கிள். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப திக்காக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இது வந்துட்டு ஒரு 300 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இந்த வளையலோட ப்ரைஸு. அடுத்தது இந்த ஒரு ஜிமிக்கி. இதில் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு 350 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அந்த குவாலிட்டி வந்து இதில் பக்காவாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். அதனால் அது வாங்கினேன். அடுத்து இந்த தோடு வந்துட்டு 50 ருபீஸ்க்கு அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி இதுலேயும் இருந்தது. இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருந்தது. பிங்க்கு, அதுக்கப்புறம் வயலட் அது மாதிரிலாம் இருந்தது. இது வந்துட்டு பேங்கிள்ஸ் 2. இது வந்து ஆக்சுவலி 850 அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த் இல்லை. ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல வளையல் தான். குட்டி குட்டியாக லக்ஷ்மி விக்கிரகம் போட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக நல்லா இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே கொஞ்சம் டிம்மான மாதிரி பழசு மாதிரி தெரிஞ்சுது. அதனால மட்டும் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. மற்றபடி குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.